அவரை வந்து அந்த நடிகையோட தொடர்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, என்ன பனையூர் பங்களாவில் முன்பகுதியில் வச்சுட்டு அவர் பின்பகுதியில் இருந்தார். அதில் வெக்கத்தை விட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னுடன் உடலுறவு கொள்வதை கூட தவிர்த்து விட்டார். எந்த ஒரு மனைவிக்கும் இப்படி ஒரு சோகம் வரக்கூடாது. நீ வந்து நான் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக போகிறேன், அதாவது எல்லா வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் நான் தான் தாய் மாமே, நான் தான் சீர் செய்வேன் அப்படின்னு உன்னை உயர்த்திக்கிற ஆள், உன்னுடைய குடும்பத்தை நீ இப்படி தெருல விட்டிய. சார், மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கருத்தம் போகுது சார். இதை நான் சொல்லல, மக்கள் மத்தியில் சினிமாக்காரங்க இப்படி இருக்கிறது இயல்பு தானே. அட்டன் கொக்கமுக்கா சினிமாக்காரன், நான் சினிமாக்காரன் தான். ரெண்டாவது, திரிஷா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் போட்டுருக்கு தெரியுமா, கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு போடுறவங்க யோசிப்பாங்க. யோசிக்காமலாம் எதுவும் போட்டு போட மாட்டாங்க. நீ யாரோட வேணாலும் வச்சுக்க, எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம் நினைக்கிறவங்க நல்ல வாக்காளர்கள் கிடையாது. சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், விஜய் விவகாரம், விஜயோட மனைவி வந்து நீதிமன்றத்தில் அவர் மேலே விவாகரத்து மனு வந்து போட்டிருக்கான்றாங்க. அது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே அவர் வெளிநாட்டில் தனியாக தான் இருக்கிறாரு. இவரும் அதை செட்டப் பண்ணலை. ஆனால் அவங்க செட்டப் பண்ணதை அந்த புகார் மனுவில் சொல்லியிருக்காங்க. அது கேஸில் சொல்லும்போது நான் வந்து சமரசத்துக்கு முயற்சி பண்ணேன், அவரை வந்து அந்த நடிகையோட தொடர்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, என்ன பனையூர் பங்களாவில் முன்பகுதியில் வச்சுட்டு அவர் பின்பகுதியில் இருந்தார். அங்கே இருக்கும்போதே அவர் என்னோட தொடர்பை கட் பண்ணிட்டார். உடலுறவுகளையும் நிறுத்தி விட்டார். என்னுடைய பசங்களோட பேசுகிறதையும் நிறுத்திட்டார். என்னுடைய பசங்களுக்கு செலவு பண்ணுறது முழுமையாக நிறுத்திட்டார். ஸோ என்னுடைய மகனோடையும் தொடர்பை துண்டிச்சுக்கிட்டார். இதுக்கப்புறம் நான் வேறு வழி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்து துன்புறுத்தினார். நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன். இன்னும் சொல்ல போனால் தப்பி போனேங்கிறத மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதில் வெக்கத்தை விட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னுடன் உடலுறவு கொள்வதை கூட தவிர்த்து விட்டார். எந்த ஒரு மனைவிக்கும் இப்படி ஒரு சோகம் வரக்கூடாது. அதாவது எப்படி நமக்கு உடற்பசி இருக்குதோ அதே மாதிரி அதுவும் ஒரு பசி தான். அதாவது கணவனிடம்தான் காமத்தை வென்றாக வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதுமாதிரி காமத்துப்பாலை கூட திருவள்ளுவர் அதை சொல்லியிருக்கார். அந்த பொண்ணு அந்த பசியை நிறைவேற்றிக்கிறது வேறு யார்ட்டு போகும்? யார்? சங்கீதா. காதலித்த மனைவி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் இந்த பிணக்கு. மனைவி சொல்கிறது கேட்க வேண்டியது கணவனுடைய கடமை தானே. அப்புறம் அந்த கடமையிலேருந்து தவறி விட்டாரா இல்லையா? ஓகே சார், இது வந்து இப்போதான் நடக்குதா இல்லை ரொம்ப நாளாகவே இந்த மாதிரியான விஷயம்? இல்லை, இது 4 வருஷமாகவே நடக்குது. ஆனால் இந்த நோட்டீஸ் வந்து டிசம்பர் மாதமே கொடுக்கப்பட்டது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். இப்போ டேட் ஆகிருக்கிறது நேற்று ஆகிருக்கு. நேற்று ஜட்ஜி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நேரில் விஜய் வரணும் அப்படிங்கிறதையும் உத்தரவு போட்டிருக்காரு. ஓகே, ரொம்ப நாளாகவே இந்த விஷயம் வந்து பேசுபொருளாக சமூக ஊடகங்களில் இருந்தது. விஜயும் அவரோட மனைவியும் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்றது அதை நிரூபிக்கும் வகையில் அந்த பெட்டிஷனில் இருந்தது. ஆமாம். ஆனால் ஒரு நடுநிலையாளனா, ஒரு பேரம்பேத்தி கண்டு தாத்தாவா, இரு மகளோட தந்தையா, ஒரு மகனோட அப்பாவா நான் பார்த்தேன்னா, இந்த நேரத்தில் சங்கீதா தரப்புக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன். ஏன் சார் அந்த ஆதரவு? இப்படி ஒரு கணவன் நடந்துக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஒரு மனிதன் குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருக்கணும், கணவனுக்கு மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும், மகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும், மகனுக்கும் அப்பாவாக இருக்கணும். நீ அப்பாவாகவும் இல்லை, கணவனாகவும் இல்லை, அப்புறம் எப்படி? இப்போ இது ஒரு சராசரி மனிதன் வீட்டிலையோ இல்லாட்டி நடிகர் வீட்டிலையோ நடந்தால் யாரும் கவலைப்பட போகிறது. நீ வந்து நான் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக போகிறேன், அதாவது எல்லா வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் நான் தான் தாய் மாமே, நான் தான் சீர் செய்வேன் அப்படின்னு உன்னை உயர்த்திக்கிற ஆள், உன்னுடைய குடும்பத்தை நீ இப்படி தெருல விட்டிய. இல்லை, விஜய் நல்லது பண்ணதுக்கு வந்ததுக்கான அவருக்கு கொடுத்த பரிசா இது? நம்ம எங்கே கொடுத்தோம்? இல்லை, எல்லாரையும் அவர் கொடுத்த பரிசு. ஏங்க, சங்கீதாவோட உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, சங்கீதாவுக்கு மன உளைச்சல் தரணும், சங்கீதா சொல்கிறத கேட்காம இன்னொருத்தையோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துறலாம் சரியா?
சொல்லுங்கள். ஒரு இல்ல அரசியலுக்கு வந்துட்டாருன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசியல் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அரசியல் சம்மந்தப்படுத்தாதீங்க. ம். இது ஒரு தனி மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்குவோம். எதுக்கு அரசியல் சம்மந்தப்படணும்? இப்போ அரசியலில் அவர் இருக்கிறதுனால அவருக்கு இது இறங்குமாகவும் இருக்கும். அவருடைய பெயர் கெட்ட பேர் ஆயிரும். நாளைக்கு பேசுவாங்கல்ல, என்னையா நீ உன் குடும்பத்தையே ரோட்டில் விட்டுருக்க, நீ வந்து எங்களுக்கு தலைவாங்க போறியா? இந்த கேள்வி வருமா இல்லையா? அதாவது எல்லா வீட்லேயும் விஜய்க்கு வாக்கு இருக்குது. எங்கள் வீட்லேயும் 3 வாக்கு இருக்குது. நான் நேற்று இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் என்னுடைய மகனும் என்னை மனைவியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, அதை கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ விஜய்க்கு இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அவப்பேரை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது நீ மனைவியோட அனுமதி இல்லாமல் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது சட்டப்படி தப்பு, குற்றம். ஒருவனுக்கு ஒருத்தி தான். இப்போ சிலர் வந்து 2வது திருமணம் செய்து கொள்கிறார்கள். அது முதல் மனைவியோட முழு சம்மதத்தோடு நடக்குது. அப்போ கோர்ட்டு இதை கண்டுக்காது. ஏன்னா மனைவியை சம்மந்தம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு. இது அப்படி இல்லைல்ல. இப்போ சார் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கருத்தம் போகுது சார். இதை நான் சொல்லல, மக்கள் மத்தியில் சினிமாக்காரங்க இப்படி இருக்கிறது இயல்பு தானே. அட்டங்கொக்கமுக்க சினிமாக்காரன், நான் சினிமாக்காரன் தான். ஓகே, எனக்கும் மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, என்னை எப்படி பார்ப்பாங்க? இப்போ வாடகை வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற விஷயம். ஆனால் சினிமாக்காரன் தானே தலைவரை ஏற்றுக்கிறான். அது மட்டும் இனிக்குதா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. சினிமாக்காரனா இப்படி தான் இருப்பான்னா, அப்போ சினிமாக்காரன் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலாம், ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகலாம். ஆனால் அவனுக்கு தனி மனித ஒழுக்கத்தை ரோட்டில் விட்டுலாம். தனி மனித ஒழுக்கம் வேணுமா வேண்டாமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறா இல்லையா? அப்போ ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? எதுக்கு இந்த வேலை? ஓகே சார், சங்கீதா அவர்கள் சரி, இதே சங்கீதா செஞ்சதுன்னா இவருடைய மனசு எப்படி இருக்கும்? நீ இப்படி போயிட்டு இருக்க, சங்கீதாவும் நீ எப்படி போகிறல நானும் போகிறேன்னு என்ன ஆகும்? அது அடக்க ஒடுக்குமா? சரி, இன்னும் என்ன சொல்லுதுன்னா, நான் விவாகரத்து கிடைக்கும் வரை பனையூர் பொங்கலால் இருக்க தயார்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அனுமதி வேணும் அப்படின்னு கேட்க. எதுக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க? மறுபடியும் கணவன் முகத்தை பார்க்கணும், மறுபடியும் சேரணும், மறுபடியும் இணைந்து வாழணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் பனையூர் பொங்கலால் நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் அனுமதி தரலைங்கிறது எப்படி தெரியும்? கோர்ட்டத்தில் முடிவு பண்ணோம். இல்லை, இது வரைக்கும் மாற்றம் இருக்கு. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாது. ஒருவேளை நம்ம ஓட்டு கிடைக்காது, ஜனங்களோட மத்தியில் நம்ம மரியாதை போயிடும் நினச்சாருன்னா நிச்சயமாக மறுபடியும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா நான் நம்புகிறேன். ஏன்னா மனைவியும் மகளையும் ரோட்டில் விட்டவர் ஜனங்களை ரோட்டில் விட மாட்டாருங்களோ என்ன நிச்சயம். அதனால் சரி, ரைட்டு, நடந்து போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மறப்போம், மன்னிப்போம். மறுபடியும் மனைவியோட, அதுவும் தாலி கட்டிய மனைவியோட சேர்ந்து வாழ்றதுல என்ன தடைன்னு கேட்க. ஓகே சார், இது எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது சார்? இந்த பிரச்சனை எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது? அதான் அவர் லிவிங் டுகெதர், வீட்டில் மனைவியை கவனிக்கிறதுல, பசங்களை கவனிக்கிறதுல, தனி விமானத்தில் பறக்கிறது போகிறது, அந்த பேரை சொல்கிறது கூட அவங்க வைக்கப்படுறாங்க. அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே நான் பேரை சொல்லுவேங்கிறாங்க. அதாவது தன்னுடைய கணவன் நிறுத்தியோட போகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க நம்ம யாருன்னு சொல்கிறது கூட அவங்க இல்லை, நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கலாமா? யூகத்தின் அடிப்படையில் யாரை நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்படி அதான் எல்லாம் ஊரே தெரியுது. அப்புறம் எங்கள் நேயர்களுக்கு தெரியாதா? என்ன இப்படி கேள்வி கேட்குறது? இல்லை சார், நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் சார். யார் வாயால் சொல்லணும்? அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியே கௌரவமாக சொல்லலை, நான் எதுக்கு சொல்லணும்? 2வது, திரிஷா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் போட்டுருக்கு தெரியுமா? கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு நான் தயாராகிட்டேன், கேள்வி பதிலுக்கு தயாராகிட்டேன், ஓகே அப்படிங்கிற வார்த்தையை போடுது. ஸோ ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன், எது நடந்தாலும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிது. ஆனால் நிச்சயமாக நான் விஜயோட வாழ்வேன்னு சொல்ல முடியாது. அது வயசு தெரியுமா? 42. இந்த 42 வயசில் இன்னொரு அவர் விஜய், அவருக்கு மனைவி இருக்குது, அவருக்கு பசங்க இருக்காங்க, அந்த வயசுக்கு இந்த பசங்க இருக்காங்க. எதுக்கு இந்த வேலை? ஏற்கனவே திரிஷாவுக்கு 2 முறை கல்யாணம் ஆயிடுச்சு.
ஒன்று பாகுபலி ராணாவோட லிங்க் டு வழக்கு நடத்துகிறாங்க, அதுக்கு என்கிட்ட ஆதார் இருக்குது. அதேமாதிரி தொழிலதிபர் வருண் மணியன்கிறவரை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாங்க. த்ரிஷா அவங்க சார். ஆமாம், இது உலகமே தெரியும். நீங்கள் சின்ன பையன் எவ்வளோ மறந்துருக்கலாம், நான் 45 வருஷமாக இருக்குல்ல. அதனால் வருண்மணியனோட நிச்சயதார்த்தம் நடந்தது. வருண்மணியனுங்கிற தொழிலதிபர் அப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு, கல்யாணம் நடக்கலை. ஸோ 2 தடவை கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி தோற்றவங்க தான். பாகுபலி ராணாவோடைய வாழ்க்கை நடத்தி அவன் கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுதான் உண்மை. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா? அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்தில் விஜய் வந்து தன்னுடன் யார் ஜோடியாக நடிப்பதுங்கிறத சங்கீதாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஏதோ இந்த விஷயங்கள் யாருக்கு மாற வந்துடுச்சு. ஓகே சார், சமூக வலைதளங்களில் இப்போ வந்து சங்கீதா அவர்களை வந்து தப்பாக பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க விஜயோட ரசிகர்கள். என்ன நடந்தாலும் நாங்கள் வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில். நீ விஜயோட இரியா வேண்டான்னு சொல்லு, இருந்தாலும் உன் தலைமை கொண்டாட்டி தானே, இன்னும் வேறு தாள இல்லை, எதுக்கு இந்த வேலை? யாரும் ஏவி விடுறாங்க, யார் ஏவி அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஏங்க எல்லா பயிலுக்கும் அறிவு இருக்குங்க. அவன் அவனுடைய மனசு என்ன சொல்லுதோ அப்படி நடப்பான். யாரையும் தூண்டி விட வேண்டியதில்லை. ஆனால் தப்பு என்ன இருந்தாலும் விஜயோட மனைவி நாளைக்கு சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் ரசிகர்கள் அந்த மாதிரி தப்பான விஷயங்களை செய்யாதீங்க. 2021 உங்களுக்கு தெரியும்னா அந்த காலகட்டத்திலே இவங்க இந்த மாதிரியான ஒரு மனுவை கொடுத்துருக்கலாம். தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஏன் இதை பண்ணணும்? ஏங்க டிசம்பர் மாதமே கொடுத்தாச்சுங்க. அது மட்டும் இல்லை, விட்டு பிடிக்கணும். எடுத்த உடனே டிவர்ஸு போக்குவரத்துங்கெலாம் போக முடியாது. இது சமாதான முயற்சி நடந்திருக்கு, வக்கீல் மூலம் நடந்திருக்கு, அதையும் அவங்க வந்து புகார் முறையில் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிஆர்ஓ சதீஷ்னு ஒருத்தர் ஜெகதீஷ் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் போல அவர் ஒரு ஆடியோவை நேற்று வந்து லீக் ஆகிருக்கு. அதாவது இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், சீஃப் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இதை திமுகவோட பின்புலம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க சார். தப்புங்க. எங்கள் திமுகவுக்கு வேறு வேலை இல்லையா? அவங்களே பாவம் தேர்தல் கூட்டணின்னு சொல்லி 24 நேரம் பிஸியாக இருக்கார். திமுக தலைவரும் முன்னாள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான முதல்வர். இதை பார்க்குறது அவங்க வேலை? அதெல்லாம் தவறான தகவல். அப்படி இருந்தாலும் சொல்லியிருந்தாங்கன்னா தப்பு. ஓகே சார், ஒரு திமுகவுக்கு இது வேலை இல்லை, திமுகவினுடைய வேலையும் இல்லை, திமுகவினுடைய தூண்டுதலும் இல்லை. வேணால் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துவாங்க, அதை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், பயன்படுத்துவாங்க. ஆனால் தூண்டுதல்லாம் இல்லை. ஓகே சார், ஒரு ஈழத்தமிழ் பெண்ணாகவும் விஜயோட ஒரு ரசிகையாகவும் இருந்திருக்காங்க சங்கீதா. அவங்களுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாரா விஜய்? ஆமாம், இது நம்மளாம் நம்பணுமா? இலங்கையிலிருந்து அவங்க அப்பா சொர்ணலிங்கம் இலங்கையில் பிறந்தவர், லண்டனில் தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. இலங்கையிலையும் சங்கீதா விஜய்க்கு சொத்து இருக்குது, லண்டன்லேயும் சொத்து இருக்குது. அவங்களும் ஒரு கோடீஸ்வரி தான். தன்னோட சொந்த ரசிகைக்கே துரோகம் பண்ணிட்டாரு நம்ம நம்பணுமா? தன்னோட சொந்த ரசிகைக்கே துரோகம் பண்ணிட்டாரு நம்பணுமா? வேற வழி? கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல, நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். ஆனால் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, யதார்த்த நிலை இதுதான். ஓகே, நான் நீங்கள் நம்புங்கன்னு சொன்னேன்னா செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு, நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். ஓகே சார், இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய பின்பலங்கள்லாம் இருக்குது, நிறைய பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சில பேர்கள்லாம் அடிப்படுது. பின்புலம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா விஜயும் சிந்திக்க தெரிஞ்சவர், சங்கீதாவும் சிந்திக்க தெரிஞ்சவங்க. ரெண்டாவது, இந்த நேரத்தில் பேரை கெடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். நாளைக்கு அவர் ஒரு 10 எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரானா அது சங்கீதாவுக்கு பெருமை இல்லையா? ஏன் அவங்க இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க? அப்போ பாதிக்கப்பட்டனால தானே. அந்த பக்கமும் நான் யோசிக்கணும், ஒரே வழியாக யோசிக்கக்கூடாது. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு யோசிக்கணும். பாசிட்டிவாகவும் யோசிக்கணும், நெகட்டிவாகவும் யோசிக்கணும். இப்போ இந்த செஞ்சதுனால சங்கீதாவுக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம் தானே. ஆமாம். அப்புறம் சார், இப்போ விஜயோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? இப்போ தேர்தல் களத்தில் வந்ததுலேருந்து பல மனநிலை என்னவா இருக்குங்கிறத விட எப்படி இருக்கணுங்கிறதான் பேச முடியும். இந்த சூழ்நிலையில் அவர் தகப்பனா புருஷனா முடிவெடுக்கணும். இது வரைக்கும் நடந்து போச்சு. எனவே மீண்டும் மனைவியோட குடும்பம் நடத்தணும். மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி அதை நிச்சயமாக சங்கீதா ஏற்றுப்பாங்க. ஓகே, தேர்தல் களத்தில் வந்ததுலேருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கரூர் விவகாரம், சிபிஐ, அதுக்கப்புறமா ஜனநாயகன் இஷ்யூ, அதுக்கப்புறமா இது தொடர்ந்து அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்டே இருக்குது. அது விதி. ஒருத்தன் புகழின் உச்சிக்கு ஏறும்போது சில சர்க்கிள் வரும், அது இயல்பு. எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாகவே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போது 200 கோடி வாங்குறவர் திடீர்னு எதுக்கு அரசியல் குதிக்கணும்? அது கெட்ட நேரம் தானே. அவர் சொல்கிறார் நான் மக்களுக்கு நல்ல செய்யணும்னு சொல்கிறாரு.
ஏன்னா அவருக்கு அவர் நல்லா செஞ்சாரா? ம் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக தயாரிப்பாளர் காசில் வெளிநாடு போய் ஜாலியாக கதாநாயகியோட ஆட்டம் போடுறத விட்டு எதுக்கு இந்த வேலை? சொகுசு வாழ்க்கையை விட்டு சோக வாழ்க்கைக்கு வர தீர்மானிச்சது யார்? அது அவருடைய. இல்லை, மக்களுக்கு நன்றி கடனை திருப்ப கொடுக்க வந்தேன்னு சொன்னார். ஏன் நீ சம்பாதிக்கிறலப்பா, அதில் ஒரு 100 கோடி எடுத்து நல்லது செய், இல்லாத பொண்ணுங்களை படிக்க வை, ஒரு 4-5 அன்னசத்திரம் கட்டு, மெடிக்கல் காலேஜில் எல்லாருக்கும் ஆதரவற்றவர்களுக்கு ஆப்ரேஷன் உதவி பண்ணு, இப்படி பண்ணலாம்ல. ஓகே சார், விஜய் மேலே இந்த குற்றச்சாட்டு இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் வந்திருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடியே அவருக்கு இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்திருக்கா? இல்லை, இதுக்கு முன்னால் அப்படி குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி இவங்க மனைவி சொன்னது போல் எந்த நடிகையோடும் தொடர்பு அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் விஜய் மேலே இருந்ததில்லை. இல்லை, விஜய் வந்து நடிகையை கல்யாணம் பண்ண நினச்சது உண்மை, அதை எஸ் ஏ சந்திரசேகர் தடுத்ததெல்லாம் உண்மை, அது இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் அவர் 2 நடிகைகளை லவ் பண்ணதும் உண்மை. கல்யாணமான பிறகும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் கூட நடித்த நடிகைகளை லவ் பண்ணார். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு விஜய் பின்னாடி இந்த மாதிரியான எந்த பெண்முனமும் இல்லை. அது திருமணத்துக்கு அப்புறம் விஜய் க்ளீனாக தான் வாழ்ந்திருக்காரு. இப்போ தான் அவங்க ஆனால் இப்போது அந்த நடிகை வந்து போஸ்ட் போட்டது, அப்புறம் தனி ஃப்ளைட்டில் போனதுலாம் வந்து அந்த ஒரு மக்கள் மத்தியில் வேறு மாதிரி ஒரு சிந்தனைங்க எழுப்பிச்சு. அது ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் கல்யாணம் ஆகிட்டு இன்னும் கல்யாணம் ஆகாது இன்னொரு பொண்ணை நட்புங்கிறது என்ன அர்த்தம்? நீங்களே எடுத்துங்க. ஒரு பொண்ணோட நட்போட திடீர்னா வீட்டில் ஊற்றுவாங்களா? கல்யாணம் ஆச்சு அவனுக்கு? இல்லை. நீ ஒரு பொண்ணோட போனால் அவங்க அம்மா ஒத்துப்பாங்களா? ஓகே, இல்லைம்மா நான் ஃப்ரெண்டு தான் இன்னும் சொன்னால் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதே தான் இந்த பதில் உனக்கு நீ சொல்கிற பதில் தான் விஜய். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடித்தாலும் கல் குடித்தாலும் நினைப்பாங்க. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மற்ற கலாச்சாரம் எப்படின்னு நமக்கு தெரியாது, நம்ம கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒரு. இப்போ என்ன காரணம்னா, விஜய் மகளையோ இல்லை விஜய் மகனையோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பார்த்தாங்கன்னா என்னையா அவங்க அப்பா இப்படி இருக்கிற பசங்களா இல்லையா? பசங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அதனால தான் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே பலர் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அரசியல் களத்தில் மக்கள்கிட்ட வாக்கரிசையில் அது எடுபடாது, அவங்களுக்கு செல்வாக்கு கூட்டி தான் தருமே தவிர அந்த செல்வாக்கு குறையாது அப்படின்னு ஒரு நரேட்டிவும் இருக்குது. அதில் கிடையாது. ஓட்டு போடுறவங்க யோசிக்காமலாம் எதுவும் ஓட்டு போட மாட்டான். புரியுதா? நீ யாரோட வேணாலும் வச்சுக்க, எத்தனை பேர் வேணால் வச்சுக்கலாம் நினைக்கிறவங்க நல்ல வாக்காளர்கள் கிடையாது. நீ என்ன வேணால் தப்பு. முதல்ல ஒழுக்கம் வேணுமா வேண்டாமா? ஒரு தலைவனுக்கு ஒழுக்கம் வேண்டுமா வேண்டாமா? வேணும், கண்டிப்பாக. அப்புறம் என்ன? அதுவும் மக்களை நீ ஒழுக்கம் இல்லாமல் தெரியவே நாங்கள் ஓட்டு போடணுமா? தாவேக்கா தொண்டர்கள் அதை பெருசாக எடுத்துக்கல சார். அவங்க வந்து விஜய் நீங்கள் குறை சொன்னாலும் இல்லை, விஜய் கண்மூடித்தனமான ரசிகர்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர். அவங்கள வச்சு கணக்கு போடக்கூடாது. எல்லாருமே நான் சொல்கிறவங்க ஓட்டர்ஸ். தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவது என்று முடிவு செய்தவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது அவங்களுடைய மனசில் பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஓட்டுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகே, அப்போ விஜய் கூட தனிப்பட்ட முறையில் அவரோட வெற்றிக்கு ஒரு பெரிய சோதனையாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.